ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கோல்டு சேவிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். மிடில் கிளாஸ் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு பெஸ்ட்டு சேவிங்ஸ் பார்த்திங்கன்னா கோல்டு சேவிங்ஸ் தான். இதை நம்ம எப்படியெல்லாம் சேர்க்கலாம், கோல்டு கடந்து வந்த பாதையும் நம்ம அப்படியே பார்த்துட்டே வருவோம். நீங்கள் இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் டேப் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கோல்டு சேவிங்ஸ் பார்த்திங்கன்னா, இந்த சேவிங்ஸ் மெத்தடில் எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க அவங்க பொண்ணுக்கு 100 பவுன் போட்டு கல்யாணமே பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அந்த ரிலேட்டிவ் வீட்டு கல்யாணத்துக்கு நாங்கள் போயிட்டு வந்தோம். அவங்க தான் எப்படிலாம் இதெல்லாம் வாங்கினாங்க ஆல்ரெடி எங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க நீங்கள் எப்படிலாம் சேர்த்திங்கன்னு சொன்னீங்கன்னா எங்கள் சப்ஸ்கிரைபுக்கும் யூஸ் ஆகும், பார்க்குறவங்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் அவங்கள்ட்ட கேட்டதுனால அவங்க எனக்கு சொன்ன நிறைய டிப்ஸ் இருக்குது. அது இல்லாமல் அவங்க நிறைய கோல்டு வாங்கின பில்ஸ் எல்லாம் என்கிட்ட கொடுத்தாங்க. அவங்க மோஸ்ட் ஆஃப் நிறைய காயின்ஸ் வாங்கி தான் அவங்க பொண்ணுக்கு சேர்த்து வச்சாங்க. கோல்டு ரேட் எப்படியெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். அவங்க வச்சுருந்த பில்லெல்லாம் மோஸ்ட் ஆஃப் கொடுத்தாங்க. அந்த பில்லை பார்த்து தான் நான் எழுதியிருக்கிறேன். 2016 பார்த்திங்கன்னா 2843 ரூபா வருது. 2017 பார்த்திங்கன்னா 2778 ரூபா வருது. 2018 பார்த்திங்கன்னா 2993 இருக்குது. 2020 பார்த்திங்கன்னா 4545 வருது. 2021 பார்த்திங்கன்னா 4880 வருது. 2023 பார்த்திங்கன்னா 5570 வருது. 2024 பார்த்திங்கன்னா இப்போ 5770 வருது. இவ்வளோ கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இன்சைட் நான் அவங்களுடைய பில்லும் கொடுத்துருக்குறாங்க. அதையும் நான் வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு அப்போ தான் தெரியும். இது அவங்க 2016 வாங்கியிருக்காங்க. டேட் பாருங்கள் 9/5/2065. அப்போ பார்த்திங்கன்னா கிராம் 2843 ரூபா. நான் சொன்ன மாதிரி 1/2 மில்லிகிராம் தான் வாங்கியிருக்கிறாங்க. அப்பயும் வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 2% விஏ சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. 1% தான் அப்போல்லாம் வேட்டு. இப்போ தான் சிஜிஎஸ்டி எஸ்ஜிடின்னு 3% ஜிஎஸ்டி ஆகினாங்க. அப்போல்லாம் வேட் மெத்தட் தான். 1% தான் இருந்துச்சு. அப்போ ஒரு 1/2 கிராம் வாங்குறதுக்கு 1/2 கிராம் வாங்குறதுக்கு பார்த்திங்கன்னா 1460 ரூபா தான் அவங்க இருக்குது. நெக்ஸ்ட் பில்லை காமிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா 2017 வாங்கியிருக்கிறாங்க. ஒரு கிராம் ரேட் பார்த்திங்கன்னா 2778 ரூபா. அப்பயும் 1/2 கிராம் தான் வாங்கியிருக்கிறாங்க. அப்போ 1% தான் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஏதோ 1% தான் விஏ போட்டிருக்கிறாங்க. வேட் பார்த்திங்கன்னா 1%. மொத்தமே 1400 ரூபாய்க்கு 1/2 கிராம் வாங்கியிருக்கிறாங்க. இப்போலாம் 1400 ரூபாய் எடுத்துகிட்டு போனால் 100 கிராமில் 100 மில்லிகிராம் 200 மில்லிகிராம் கூட வாங்க முடியாது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 2018 வாங்கியிருக்கிறாங்க. அப்பயும் 1/2 கிராம் தான் வாங்கியிருக்கிறாங்க. ரேட் பார்த்திங்கன்னா 2992 ரூபா ஒரு கிராமுடைய ரேட்டு. 1/2 கிராம் வாங்கியிருக்கிறாங்க. அப்போ எந்த ஒரு சார்ஜுமே பண்ணலை. அப்போ அக்ஷய திதி நினைக்கிறேன் ஐ திங்க்கு. அதனால் எந்த ஒரு வேட்டும் போடலை. அப்போ சிஜிஎஸ்டி எஸ்ஜிடி ஆகிருக்குது. 3% ஆகிருக்குது. அப்போ வாங்கியிருக்கிறாங்க 1530 ரூபா வந்திருக்குது. கோல்டு ரேட் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் டிக்ரீஸும் ஆகுது. பேஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்குது கோல்டுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா 2020 பார்த்திங்கன்னா 4545 ரூபா வந்திருக்குது கோல்டு ரேட்டு. அப்போ அவங்க வாங்கியிருக்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா 7190 ரூபா. அப்போ 1/2 கிராமும் ஒன்று வாங்கியிருக்கிறாங்க, 1 கிராமும் ஒன்று, ரெண்டுமே வாங்கியிருக்கிறாங்க. ரெண்டும் சேர்த்து 7190 ரூபா வருது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 2021 பார்த்திங்கன்னா 4480 ரூபா வருது. 1 கிராம் வாங்கியிருக்கிறாங்க. 4820 ரூபா வருது. அப்போ 1.5% விஏ சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. சிஜிஎஸ்டி எஸ்டிடி இது 3% தான் ஜிஎஸ்டி. 1.5% விஏ சார்ஜ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 2023 வாங்கியிருக்கிறாங்க. அப்போ 1 கிராம் ரேட் பார்த்திங்கன்னா 5520 ரூபா வருது. 1 கிராம் ரேட்டு 1 கிராம் வாங்கியிருக்கிறாங்க. அப்போ 2% விஏ சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. ஜிஎஸ்டி 3%. அப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா 5740. 2024 இப்போ ஜனவரி. அப்போ பார்த்திங்கன்னா 5770 1 கிராம். அப்போ பார்த்திங்கன்னா 6040 ரூபா வருது. 2% சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. சிஜிஎஸ்டி எஸ்டிடி 3% போட்டிருக்கிறாங்க. 6040 ரூபா வருது 1 கிராமுக்கு நம்ம கோல்டு வாங்கணும். ஏன்னா இந்த பில்ஸ்லாம் வச்சு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக தான் இந்த பில்ஸ்லாம் வச்சு நான் காமிச்சேன். அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எப்போலாம் கோல்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க 1 கிராம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க, 1/2 கிராம்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட கையில் இருந்த போதெல்லாம் கோல்டு வாங்கியிருக்கிறாங்க. சின்ன சின்ன காசு கிடைக்கும் போதெல்லாம் கோல்டு வாங்குவாங்களாம். மோஸ்ட் ஆஃப் அக்ஷய திதிக்கு அவங்க கோல்டு வாங்குவாங்களாம். அக்ஷய திதி இந்த வருஷம் எப்போ வருதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோவே போட்டிருக்கிறேன். ப்ளீஸ் செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். அக்ஷய திதியில் கோல்டு வாங்கினா நிறைய சேரும்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்க அதை ட்ரை
ட்ரை பண்ணி அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு இதில் நான் பார்த்துருக்குறேன். அவங்க நல்லா வாங்கி லைஃப்பில் வந்து அவங்க நல்லா செட்டில் ஆகிருக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி சொன்னால் உங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும் தான் இந்த பில்ஸு அவங்கக்கிட்டேருந்து நான் கையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். எங்கள் க்ளோஸ் ரிலேட்டிவ் தான் அவங்க. அவங்க வந்து இது கொடுக்கலாமா வேணாமான்னு நினச்சிருக்கலாம். ஆனால் பட் வந்து இது மூலிமா 4 பேருக்கு ஹெல்ப்பாக இருந்துச்சுன்னா இது நல்லதுக்கு தானே அப்படின்னு நினச்சி அவங்களும் கொடுத்து அனுப்பிச்சாங்க. நான் கேட்ட உடனே அவங்களும் கொடுத்துட்டாங்க. கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா எப்படிலாம் இன்க்ரீஸ் ஆகிருக்குதே வந்துகிட்டே இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஃப்ளக்சுவேஷன் வந்து தான் போகுது. கோல்டு எவ்வளோ டிமாண்ட் ஆகுதோ அவ்வளவும் கோல்டு ரேட் ஏறி இருக்குது. அதே மாதிரி அதுக்கேற்ற விஏ சார்ஜஸும் அவங்க வந்து ஏற்றிக்கிட்டே வந்திருக்கிறாங்க. விஏ பார்த்திங்கன்னா 1% போட்டிருக்கிறாங்க, அப்புறம் 1.5% போட்டிருக்காங்க, இப்போ 2% வரைக்கும் விஏ போடுறாங்க. விஏ அமௌண்ட் வந்து கோல்டு டிமாண்ட் ஆக அவங்க விஏவும் ஏற்றிக்கிட்டே வராங்க. அதே மாதிரி ஜுவல்ஸ்லாம் வந்து அப்போல்லாம் வந்து கம்மி வேஸ்டேஜில் வந்து நிறைய ஜுவல்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் இப்போல்லாம் வந்து பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் வந்து கோல்டு மேக்கிங் சார்ஜஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. நீங்கள் வந்து சேவிங்ஸ் மெத்தட் நீங்கள் வந்து முடிவு பண்ணிட்டீங்கன்னா கோல்டு காயின்ஸ் போயிடுங்க. நீங்கள் வந்து 5 வருஷம் வந்து இந்த கோல்டு காயினை சேவிங்ஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 2016 அவங்க வாங்கியிருக்கிறாங்க. ஒரு 5 வருஷத்தில் வந்து அவங்க சேர்த்து வச்சு இன்றைக்கி அதை சேல்ஸ் பண்ணியிருந்தா கூட டபுள் த அமௌண்ட் அவங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து இன்றைக்கி இவ்வளோ ரேட்டு விற்கிதே நம்ம வாங்கலாமா வேணாமா நீங்கள் தயங்காதீங்க, வாங்கி சேர ஆரம்பிங்க. இன்னும் ஒரு 10 வருஷம், இன்னும் ஒரு 5 வருஷம், இப்போ 2024 நீங்கள் சேர்க்க ஆரம்பிக்கிறீங்கன்னா 2029 இல்லைனா 2030 அந்த டைமில் வந்து அப்படியே டபுள் தான் ஆகலாம் கூட. இல்லைனா வந்து 6000 வந்து சப்போஸ் ஒரு 8000 ஆச்சும் உங்களுக்கு வரும். நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் தான் நீங்கள் இது மாதிரி சேர்க்குறதெல்லாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பெண் பிள்ளைகள் இல்லைனா வந்து ஃப்யூச்சர் எஜுகேஷன் பசங்களுக்காக எஜுகேஷனுக்காக நீங்கள் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா கோல்டு காயின் வந்து பெஸ்ட்டு மெத்தட். வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அன்றைக்கி ரேட்டுக்கு அப்படியே எடுத்துப்பாங்க. நீங்கள் வந்து அந்த மேக்கிங் சார்ஜஸ்ஸு அந்த விஏ இல்லைனா ஜிஎஸ்டி இது மட்டும் தான் போகும். அதுவும் வந்து கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆக அந்த அமௌண்ட்டும் வந்து உங்களுக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது, சின்ன அமௌண்ட்டாக தான் தெரியும். அதனால் வந்து கோல்டு காயின் வாங்க தயங்காதீங்க. ஏன்னா வந்து சில பேர் வந்து கோல்டு காயினுக்கு வந்து இப்போ ஒரு வேஸ்டேஜ் கொடுக்கணும், இப்போ ஒரு ஜிஎஸ்டி கட்டணும், நான் மறுபடியும் ஜுவல்ஸ் மாற்றும் போது மறுபடியும் அதை வந்து மறுபடியும் ஒரு வேஸ்ட்டாக போகுது வேஸ்டேஜ் காயின். நீங்கள் வந்து உடனே வாங்கி உடனே சேல் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து நட்டமாகும். நீங்கள் வந்து ஒரு லாங் டைம் ஒரு மினிமம் வந்து ஒரு 5 இயர்ஸ் சொல்கிறேன், 5 இயர்ஸ் வந்து நீங்கள் சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் கோல்டு ரேட் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து பிறந்து வளர்ந்ததுலேருந்தே பார்த்துட்ருக்குறோம் கோல்டோட ரேட் வந்து எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அது இல்லாமல் உதாரணத்துக்கு எத்தனை வருஷத்தில் வந்து எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்கிறேன். இப்போ 2025 எவ்வளோ வரும்னு யாராலுமே கணிக்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வருஷம் 5570 இருந்துச்சு, இப்போ 2024 5700, இது 6000 நெருங்கிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு உண்டுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி வாங்கி நாளைக்கு சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்குங்க. சிறுக சேமிங்க. சிறு துளி தான் பெருவெள்ளமாக மாறும். உங்கள் கிட்ட காசு இருக்குதா, ஒரு 1000 ரூபாய் இருக்குதா, உடனே போயிட்டு ஒரு கோல்டு காயின் 100 மில்லிகிராம்ஸ் அந்த மாதிரி தான் விற்கிது. ஆல்ரெடி வந்து ஒரு லாங் வீடியோவே போட்டிருக்கிறேன் மில்லிகிராம்ஸில் காயின் வாங்குறது எப்படின்னு சொல்லிட்டு. அதில் எவ்வளோலாம் கேல்குலேஷனோட சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதே மாதிரி உங்கள்கிட்ட ஃபிக்ஸ்டாக வந்து உங்கள்கிட்ட வந்து அமௌண்ட் கிடைக்கும். நான் மந்த் ஆன் மந்த் வந்து எங்ககிட்ட வந்து மினிமம் வந்து ஒரு 1000 ருபீஸ் கிடைக்கும், நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து சீட்டு போயிடுங்க. சீட்டில் வந்து நோ வேஸ்டேஜ் அப்படின்ற ஸ்கீமுக்கு போயிடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கோல்டு எவ்வளோ அக்குமுலேட் ஆகிருக்கிறோ அதுக்கு எடுக்கிற மாதிரி பண்ணுங்கள். கிராம் பேஸஸ் ஸ்கீம் போங்க, வேறு எந்த ஸ்கீமுக்கும் போகாதீங்க. அந்த ஸ்கீம் போனீங்கன்னா வந்து உங்களுக்கு அன்றைக்கி என்ன கோல்டு ரேட் இருக்குதோ அதுக்கு வந்து உங்களுக்கு அப்படியே ஆட் ஆகிட்டே வரும். 21 கோல்டு ஷாப் கம்பரிசேஷன் வீடியோ போட்டிருக்கிறேன், அதையும் பாருங்கள். பார்த்திங்கன்னா எந்த கடையில் நீங்கள் போடலான்ட்டு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து கோல்டு வந்து நம்ம வந்து எமர்ஜென்சி பர்பஸ் நம்ம நினைக்கிறோம். இன்றைக்கி வந்து நீங்கள் விற்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை விற்றுட்டு அதை வந்து காசாக்க முடியும். இல்லைனா வந்து ஒரு பேங்க்கில் வச்சு உங்களால் அன்றைக்கி காசை வந்து உங்களால் வாங்கிக்க முடியும். வேறு எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் வந்து எமர்ஜென்சி டைமில் நமக்கு யூஸ் பண்ணவே பண்ணாது. அதனால் வந்து கோல்டு மெத்தட் வந்து பெஸ்ட்டு மெத்தடு. என் ஃபேமிலி ரிலேட்டிவ் அவங்க வந்து 100 சவரன் எப்படிலாம் சேர்த்தாங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து 100 பவுன் எப்படிலாம் சேர்க்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு ஐடியா தரேன். உங்களாலையும் 100 சவரன் வந்து தங்க நகை வாங்க முடியும். நீங்களும் வந்து முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்காது எதுவுமே கிடையாது. அன்றைக்கி ரேட்டுக்கு அவங்க வாங்கினாங்கன்னா அன்றைக்கி இருந்த விலைவாசிக்கு அவங்க அன்றைக்கி வாங்கினாங்க. இன்றைக்கி விற்ற விலைவாசிக்கு அதுக்கேற்ற மாதிரி எல்லாருக்குமே சேல்ரி வருது. நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களாம் ஒர்க்கே பண்ணலை, ஹவுஸ் ஒய்ஃப் தான். அவங்க ஹஸ்பண்ட் மட்டும் தான் அவங்க ஹவுஸ் ஒய்ஃப் தான். இப்போ வந்து ஹஸ்பண்டும் ஒர்க் பண்ணுறாங்க, ஒய்ஃபும் ஒர்க் பண்ணுறாங்க. இவங்களெல்லாம் எப்படி சேர்க்கலான்றதுக்காக நான் அடுத்த வீடியோ ஒன்று போடுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்.
இனிமேல் இன் ஃப்யூச்சரில் வந்து நான் சேவ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து சேவிங்ஸே பண்ணாதவங்களுக்கும் இதை பார்த்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் தான் வந்து நான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கும் ஹாப்பியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.